நம்ம உடம்புல இருக்கிற பெரிய மூட்டுகள் இருக்குல்ல, முக்கியமா அந்த நீ ஜாயிண்ட், ஹிப் ஜாயிண்ட், ஷோல்டர் ஜாயிண்ட், நம்மளுடைய பேக் போன், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபோர்ஸ் வந்து ஜெனரேட் ஆகிட்டே இருக்கும். அதுவும் விதவிதமான ஃபோர்ஸஸ், கம்ப்ரெஷன் நடந்துகிட்டு இருக்கும், புல் ஃபோர்ஸ், டிஸ்ட்ராக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும், இந்த மாதிரி கிளைடிங் ஃபோர்ஸ் நடந்துகிட்டு இருக்கும், ரோலிங் நடந்துகிட்டு இருக்கும், நிறைய காம்ப்ளிகேட்டட் மல்டி டைரக்ஷனல் மூவ்மெண்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்கும். அதெல்லாம் மீறி அந்த ஜாயிண்ட் வந்து நம்மளுக்கு பல வருடங்கள் எந்த டிஸ்லொகேஷன், எந்த மூட்டு விலகல், சுளுக்கு, இந்த ஸ்ட்ரெயின் எதுவும் இல்லாம நல்லபடியா வேலை செய்யணும். ஆனா நம்ம அதிகமா கவனம் செலுத்தாத மூட்டுகள் அப்படின்னு பார்த்தா ஃபிங்கர் ஜாயிண்ட்ஸ். நம்ம கை விரல்கள், அதே மாதிரி காலில் இருக்கிற விரல்கள் பார்த்தா சின்ன சின்ன எலும்புகள் மாதிரி தான் இருக்கு, சின்ன சின்ன மூட்டுகள் மாதிரி தான் இருக்கு. ஆனா இந்த பெரிய மூட்டுகள் செய்யற வேலையை அதுவும் செஞ்சுதான் ஆகணும். நம்ம கால் பாதத்துல இருக்கிற அந்த மூட்டுகள், அந்த எலும்புகள்லாம் பாருங்க, பார்க்க தான் சின்னதா இருக்குது. ஆனா நம்ம டோட்டல் பாடி வெயிட்டையும் அது தாங்கணும். அதுவும் சில முக்கியமான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, நம்ம வேகமா நடக்கிறது, ஓடுறது, ஜம்ப் பண்றது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்தா நம்ம பாடி வெயிட்டோட பல மடங்கு வெயிட் வந்து அந்த கால் பாதங்களுக்கு வரும். அதெல்லாம் தாங்கி, அதெல்லாம் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணி எந்த பிரச்சனையும் வராம அந்த ஃபுட்டோட ஃபங்க்ஷன், இந்த காலோட ஃபங்க்ஷன் வந்து பல வருடங்கள் நம்ம நீண்ட ஆயுட்காலத்துக்காக உதவி செய்யணும். இந்த பாதத்துல இருக்கிற மாதிரி தான் நம்ம கைகள்லயும் வந்து சின்ன சின்ன எலும்புகள், சின்ன சின்ன மூட்டுகள். ஆனா இந்த ஃபோர்ஸ் வந்து அந்த அளவுக்கு இந்த கைகளுக்கு வருதா, அது நம்ம செய்யற வேலையை பொறுத்து, நம்மளுடைய பிசிக்கல் ஆக்டிவிட்டி லெவலை பொறுத்து, நம்ம எக்ஸசைஸ் ஹேபிட்டை பொறுத்து தான். ஆனா ஒரு சில ஆக்டிவிட்டிலாம் பாருங்க, இந்த புல் அப்ஸ் மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் நம்ம டோட்டல் பாடி வெயிட்டை பிடிச்சி தான் நம்ம இழுத்தாகணும். அப்ப எவ்வளவு ஃபோர்ஸ் இந்த கைகளுக்கு வரும், அந்த கையில இருக்கிற மூட்டுகள் வரும். அப்புறம் அந்த பக்கெட்ல தண்ணி பிடிச்சிட்டு போறது, இந்த மாதிரி சின்ன ஹவுஸ் ஹோல்ட் ஆக்டிவிட்டிஸ்ல கூட ஏராளமான ஃபோர்ஸ் நம்ம அந்த கை மூட்டுகளுக்கு வரும். பெரிய சேலஞ்ச் அதெல்லாம். அதுலயும் இந்த பவர் லிஃப்டிங், வெயிட் லிஃப்டிங் பண்ற ஸ்போர்ட்ஸ்மேன்லாம் இந்த பார்பல் வெயிட் எல்லாம் பாருங்க, கிட்டத்தட்ட 200 கிலோ இருக்கும். அது இந்த ஃப்ளோர்ல அந்த லெவல்ல இருந்து எடுத்து மேல அப்படி தூக்குவாங்க இல்லையா. அப்ப பாக்கிறதுக்கு நம்ம கால்கள், நம்மளுடைய கோர், நம்ம ஷோல்டர்லாம் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கு. ஆனா அந்த ஸ்ட்ராங் கிரிப் பண்றது வந்து நம்ம ஃபிங்கர் ஜாயிண்ட்ஸ் தான். அப்ப அங்க எவ்வளவு அந்த 200 கிலோவுக்கு மேல இருக்க அந்த எடைய தாங்கிறது அந்த சின்ன சின்ன இந்த கைகளுக்குள்ள இருக்கிற அந்த எலும்புகளும் மூட்டுகளும் தானே. ரீசெண்டா ஒரு பேஷண்ட் வந்தாங்க. அவங்களுக்கு வந்து இந்த இடது கையில இந்த ஆட்காட்டி விரலை சரியா மடக்க முடியல அப்படிங்கறது அந்த ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும்தான். கையில எக்ஸாமின் பண்ணி பார்த்தப்போ பெரிய அளவுல வீக்கெல்லாம் இல்ல. ஆனா க்ளோசரா எக்ஸாமின் பண்றப்போ, உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஓ மாதிரி ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு பண்ண சொன்னப்போ அதுல டிஃபிகல்ட்டி இருந்துச்சு. அப்புறம் சின்ன கார்டு மாதிரி கொடுப்போம், அந்த ஹேண்ட் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்றதுக்கு சின்னதா ஒரு பேப்பர் இல்லைன்னா கார்டு மாதிரி ஏதாவது கொடுத்து அதை ப்ரெஸ் பண்ண சொல்லுவோம். ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம வந்து தெரபிஸ்ட் வந்து அதை இழுப்பாங்க. அந்த புல் ஃபோர்ஸை வித்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு இந்த பிஞ்ச் கிரிப் அவங்களுக்கு இருக்குதா அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அதுலயும் பாத்தீங்கன்னா பெரிய அளவுல டிஃபரன்ஸ் இல்லை. ஆனா அந்த விரலை மடக்க சொல்றப்போ ரைட் லெஃப்ட்ல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கறத இந்த இமேஜ்ல பாருங்க. இந்த ஸ்பாஞ்ச் பாலை ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட்ல கொடுத்து இது நல்லா ஸ்குவீஸ் பண்ணி ஹோல்ட் பண்ண சொன்னப்போ அந்த அஃபெக்ட் ஆன ஹேண்ட்ல பாத்தீங்கன்னா பெரிய அளவுல அவரால் கம்ப்ரஸ் பண்ண முடியல. அந்த இமேஜை இப்ப இதுல பாருங்க. அப்புறம் வந்து இந்த கிரிப் ஸ்ட்ரென்த் பார்த்தா நார்மல் ஹேண்ட், அதாவது பிரச்சனை இல்லாத ஹேண்ட்ல 50 கிலோகிராம்ஸ் இருக்குது. அவருடைய பாடி வெயிட் வந்து 65+. அதுக்கு இந்த கிரிப் ஸ்ட்ரென்த் வந்து கம்மி தான். ஆனா இந்த பாதிக்கப்பட்ட கையில அவருடைய கிரிப் ஸ்ட்ரென்த் வந்து 15 கிலோஸ் தான் இருக்குது. எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆனது வந்து இந்த ஆள்காட்டி விரல் மட்டும்தான். ஆனா அதோட பார்ட்டிசிபேஷன் இல்லாதனால இந்த ஓவரால் ஹேண்டோட ஃபங்க்ஷனே அஃபெக்ட் ஆகிற அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து இந்த கிரிப் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. இப்ப இந்த பேஷண்ட்டுக்கு வந்த விரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து ஆரம்ப கட்டத்திலே ஒரு டேலண்டடான பிசியோதெரபிஸ்ட கன்சல்ட் பண்ணா நல்லது. இப்ப இவருக்கு வந்து 1 மாசம் ஆயிடுச்சு, இது கூட ஓகே. இப்ப நம்ம டெஸ்ட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே நான் இன்வாசிவ் டெஸ்ட். இந்த நான் இன்வாசிவ் டெஸ்ட்ல பார்த்தா நம்ம விஷுவல் அப்சர்வேஷன், சும்மா பாக்குறோம், வீங்கி இருக்கான்னு பாக்குறோம், மூவ்மெண்ட்டை பாக்குறோம், மூவ்மெண்ட் கம்பேரிசன்ஸ் பண்றோம். அப்புறம் முடிஞ்சா நம்ம வந்து குவான்டிபிகேஷன் பண்ணலாம். இப்போ இந்த கை விரல்கள்ல எந்த அளவுக்கு இந்த மூட்டுகள்லாம் மூவ் ஆகுது அப்படின்னு பாக்குறதுக்கு, அந்த ரேஞ்சை பாக்குறதுக்கு அதுக்குன்னு ஸ்பெஷல் ஸ்கேல்ஸ் இருக்கு. அதுக்கு பேரு ஃபிங்கர் கோனியோமீட்டர். அப்புறம் வந்து இந்த கிரிப் ஸ்ட்ரென்த் டெஸ்ட் பண்றதுக்கு அதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டூல் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம உடம்புக்குள்ள செலுத்தி ரத்த பரிசோதனை இந்த மாதிரி எதுவுமே அந்த அளவுக்கு இன்வாசிவ் ப்ரொசீஜர் கிடையாது. இதெல்லாமே நான் இன்வாசிவ் டெஸ்ட்ல வந்துடும். ஸோ நான் எப்பவுமே ரெக்கமெண்ட் பண்றது இந்த நான் இன்வாசிவ் டெஸ்ட் பாத்தீங்களா, அதை நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே கூடாது. இதுல ரொம்ப வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த பேஷண்ட் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஜென்ரலா இந்த மாதிரி பெயின்லாம் வர்றப்போ பெயினை கம்மி பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஃபோக்கஸ் மட்டும் தான் இருக்கும். நிறைய மருந்துகள் எடுப்பாங்க, ஏதாவது ஆயின்மெண்ட் தேய்ப்பாங்க. பெயின் கம்மியான மாதிரி ஒரு இமேஜினேஷன், ஒரு இல்யூஷன் வேணா இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு அப்படிதான் இருக்குது.
ஆனா பாத்தீங்கன்னா அவங்க மூட்டோட ஃபங்க்ஷன் கம்மியாகிட்டே போகும். அது பேர் ட்ரீட்மெண்ட் எஃபிகாசி கிடையாது. ஒரு ட்ரீட்மெண்ட் எப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை ஃபர்தரா குறைக்காம பார்க்கணும் முதல்ல, அப்புறம் அந்த ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணணும். இந்த மாதிரி வர்றப்போ அந்த பெயின் ரிலீவ் ஆகி இருந்தா, கரெக்டான கிளினிக்கல் மெத்தட்ல கரெக்டான ட்ரீட்மெண்டா இருந்திருந்தா அந்த பெயினும் கம்மியாகணும், அந்த ஃபங்க்ஷனும் இம்ப்ரூவ் ஆகணும். ஸோ அந்த மாதிரி கோல்ஸ், அந்த மாதிரி அப்ஜெக்டிவ்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த நான் இன்வாசிவ் டெஸ்ட் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.